வணக்கம் நேயர்களே. மை இந்தியா 24/7 தொலைக்காட்சியின் நேருக்கு நேர் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் இளைஞர் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு அலீம் அல் புகாரி அவர்கள் வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க? என்ன சிரிக்கிறீங்க? நல்லா இருக்கேன். இல்லையே, நேற்றெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரியும், சோகமாக இருந்த மாதிரியும், மன வருத்தத்தில் இருந்த மாதிரியும், மனவேதனையில் இருந்த மாதிரியும் அப்படிலாம் பார்த்தனே. கொலைக்க வந்தத்துல கடிக்கலாமா, கொலைக்க வந்தத்துல கொலைக்கலடா, கடிக்கப்படாது. அதான் இப்படி பண்ணிருக்கூடாதுல்ல. கம்நாட்டிங்க பிஜேபி காரங்க தான் இப்படி பண்றாங்கன்னு பார்த்தா நம்ம ஆளுங்களே இப்படி பண்றாங்க. வார்த்தையை கொட்டப்படாது, அப்புறம் திரும்ப அள்ள முடியாது. எத்தனை சீட்டு கொடுத்தாங்க திமுகல? நமக்கு 28. கேட்டது அது நிறைய கேட்டாங்க. காங்கிரஸ் கட்சி தமிழக மக்களுக்காகவும் தமிழர்கள் உரிமைகளுக்காகவும் எவ்வளவு போராடி இருக்காங்க. இப்படிப்பட்ட மாப்பிள்ள தான் கடைசி வரைக்கும் நம்ம கட்டுப்பட்டு இருப்பான். எத்தனை போராட்டங்கள் பங்கேற்கிருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சியிலேயே மீறி காங்கிரஸ் கட்சி போராடி இருக்காங்க. உண்மைதான். என்ன போராட்டம்? தமிழகத்தில் தேசிய அளவிலாக இருக்கட்டும், தமிழ்நாடு சார்ந்த எத்தனை பிரச்சனைகளாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே காங்கிரஸ் குரல் கொடுத்திருக்கிறது. இப்படி ஒவ்வொருத்தனையும் மோசம் பண்ணி சாப்பிடுறது ஒரு பொழப்பாடா. குறிப்பாக மதம் சார்ந்த விஷயங்கள், சிறுபான்மையினருடைய மீது நடைபெறக்கூடிய தாக்குதல்கள், இதில் முதன்மையாக பங்கெடுத்து நடத்தக்கூடியது காங்கிரஸ் கட்சி. மாநில அளவிலான போராட்டங்கள், பிரச்சனைகள் அப்படின்னு வர்றப்ப மாநில அளவில் வலுவாக இருக்கக்கூடிய கட்சிகள், குறிப்பாக திமுக நடத்தக்கூடிய அந்த நேரத்தில் கூட்டணி, இப்போ கூட்டணியில் இல்லை, கூட்டணியில் இல்லையா? இதில் என்ன கேட்க விரும்புறீங்க? ஐடியா கொடுக்குறேன், இப்படியான ஆபத்தில் கொண்டு மாட்டி வருது. அதிர்ச்சியா இருக்கு பாத்தீங்களா? ஆமா, அதிர்ச்சியா. அதான் சொல்றேன். அதிர்ச்சியானதும் வேதனையான ஒரு விஷயம் தான். அதனால தான் என்னுடைய அதிருப்தியும் வேதனையும் தொடர்ந்து பதிய வச்சுட்டு வர்றேன். இப்ப இதுக்கெல்லாம் நம்மளை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சா? அப்போ அந்த மாதிரி மாநிலம் சார்ந்த விஷயங்கள்ல அதனுடைய யாருடைய குரல் உயர்ந்து கேட்குமோ அவர்களோட எல்லா போராட்டங்கள்லையும் கண்டனங்கள்லையும் கலந்துட்டு இருந்தது காங்கிரஸ் கட்சி. திமுக கொடுத்தாங்களே ஒரு 15 கோடி ஒரு தொகுதிக்கும். அப்படியா? இல்லையா? அது எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாமல் இல்லை, சரி வேணா விடுங்க. இப்போ காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறீங்க, வெளியே நம்ம தெளிவாக பேசலாம், விரிவாக பேசலாம். காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் திமுக ஆளுக்கு 15 கோடின்னு செலவு பண்ணிக்கிறாங்க. என்கிட்ட என்ன கேள்வி கேட்கிறான்? புரியுதுங்களா? ஆக மொத்தத்தில் காங்கிரஸ் கட்சி திமுகவிடம் கூட்டணி அமைத்து கொண்டு அவருடைய ஆதரவையும் பெற்றுக்கொண்டு பணத்தையும் பெற்றுக்கொண்டு போட்டியிட்டு அதை ஒரு 5 தொகுதி வெற்றி பெற்ற பிறகு இவங்க விலகி போகிறது தப்பு தான். அதாவது பொருளாதாரம் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் 2ஆம் பட்சம். அதை தாண்டி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுக்கு உண்மையான தோழனாக இருந்தது யார்? பல்வேறு மாநிலங்களில் கட்சி தலைவர்கள் இருந்த பொழுதும் நம்மளை அகிலேஷ் யாதவ் சப்போர்ட் பண்ணுறாரு, தேஜஸ்வி யாதவ் சப்போர்ட் பண்ணுறாரு, பண்ணாரு. பேச கொஞ்சம் அடி வாங்கியிருந்தாலும் குணத்தில் தங்கம்டா. அப்படி எந்த காலகட்டத்திலையும் யாருமே நம்மளை பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு நம்முடைய தலைவரை அறிவிக்காத போது நம்ம கட்சியில் இருப்பவர்களே அறிவிக்கிறதுக்கு முன்னால் அறிவிச்சாருன்னு தான் நான் பார்க்குறேன். ஆமாம், எப்போவுமே ஒரு டெஸ்டட் கம்பெனியை தான் எல்லாருமே விரும்புவாங்க. இல்லை, இவர் கரெக்டாக இருப்பார், நல்லா பயணிச்சுட்டு போயிருக்கிறோம். இப்போ விஜய் அவர்கள் நமக்கு என்ன தனிப்பட்ட விரோதமா சங்கடமா அப்படின்னா அது ஒன்றும் கிடையாது. அண்ணா ஹசாரே ஊழலுக்கு எதிரான போராட்டங்கள் நடத்தும் போது அந்த போராட்டத்தை பங்கேற்று ஆதரவு தெரிவித்தவர். அதாவது காங்கிரசுக்கு எதிராக சொல்லாம வர்ற இப்ப ராகுல் காந்திக்கு எதிராக ஆதரவு தெரிவித்தவர் தான் இந்த விஜய். இப்போ சேர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா நமக்கு அவர் தேவையா, அவருக்கு நம்ம தேவையா? ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட்ல இருந்து வரணும். இனி நடக்க போற விபரீதங்களுக்கு நான் பொறுப்பு இல்லை, அவருக்கு தான் நம்ம தேவை முதல்ல. அப்படின்னும் போது அவருக்கு தான் நம்ம தேவை என்பதை விசிகா உணர்த்துகிறது. அவருக்கு தான் நம்ம தேவை அப்படிங்கிறத கம்யூனிஸ்ட் கட்சிகள் உணர்த்துகிறது. அவருக்கு தான் நம்ம தேவைங்கிறத முஸ்லீம் லீக் பயங்கர தெளிவாக உணர்த்துகிறது. ஒரே அடியாக அடிச்சு முடிச்சிட்டாங்க அவங்க. தேர்தலுக்கு முன்பு ஒரு கூட்டணி, தேர்தலுக்கு பிறகு ஒரு கூட்டணி இருக்கட்டும், அதை நான் தப்புன்னு சொல்ல வரல, அது இருந்துட்டு போட்டோம். ஆனால் நம்ம கூட்டணி அமைச்சது எதன் அடிப்படையில்? எப்பயாவது வித்தவுட்னா ஓகே, எப்பவுமே வித்தவுட்னா எப்படி? நமக்கு என்ன, ஏற்கனவே பாஜக மேலே இருக்கிறாங்க, அவங்க தொடர்ந்து இருக்கிறாங்க, அதிகார துஷ்பிரயோகம் நிறைய பண்ணுறாங்க. அப்படி இந்தியாவிலே அந்த மிரட்டலுக்கு மிரண்டு போகாமல் இருக்கக்கூடிய ஒரே கட்சி ஒன்று மம்தா பானர்ஜி சொல்லலாம், மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லலாம். அவர் எந்த காரணத்துக்கு கொண்டு எந்த சூழ்நிலையும் சிறுபான்மை மக்களையும் மற்ற தமிழக மக்களையும் மண்ணின் உரிமைகளுக்காகவும் விட்டு கொடுத்ததே இல்லை. அவர் போராடுவார், கடைசிக்கு நிற்பார் நம்பிக்கை எல்லோருக்குமே இருக்குது. சாமானிய மக்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் கூட்டணி கட்சிக்கு தெரியலேன்னு தான் வருத்தம். இல்லை, இன்னொரு விஷயம் என்னுடைய கருத்தை பொறுத்த வரைக்கும், மம்தா பானர்ஜி, கெஜ்ரிவால் போன்றவர்கள்லாம், நான் அவரையும் சேர்த்து சொல்கிறேன், கெஜ்ரிவால் போன்றவர்கள் எல்லாம் நேரடியாகவே நம்மளுக்கு சமீபத்திய கிளாஷ் நிறைய இருக்குது. திமுகவோட இருந்திருந்தாலும் அது ஒரு அரை நூற்றாண்டுக்கு முன்னால். ஒரு சின்ன பேச்சை கேட்டு ஆந்திராவுக்கு எவ்வளவு பெரிய ரவுடி கிட்ட மாட்டிக்கிட்டேன். சமீபத்திய கிளாஷ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கெஜ்ரிவால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். தேர்ந்தெடுக்கப்பட்டவொடனே தனி மெஜாரிட்டி இல்லாமல் 20 சீட்டுகளை வின் பண்ணுறாரு.
அப்போதும் காங்கிரஸ் போய் ஆதரவு கொடுத்துச்சு. நான் வரலாற்றிலிருந்து எடுத்தே உதாரணத்தை சொல்கிறேன். ஆதரவு கொடுத்தோடனே அவர் வந்து அமைச்சரவை அமைக்கிறாரு, முதல்வர் ஆகுறாரு. ஒரு சில மாதங்களில் வந்து ரொம்ப தெளிவாக என்ன பண்ணுறாரு, என்னால் வந்து தெளிவாக செயல்பட முடியல, இன்டெரக்டாக நம்மள தான் சொல்கிறார். நம்மள ஒன்றும் பண்ண மாட்டான்ட்டு தெனாட்டா வெளியில் சுற்றிருக்கேனே. சாரி சார், நீங்க தப்பா ஃபீல் பண்றீங்க. காங்கிரஸை தான் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இவங்கெல்லாம் எனக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க, மக்களே எனக்கு வந்து ஃபுல் மெஜாரிட்டி கொடுங்க, அப்போ தான் நான் பண்ண முடியும்னு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசையே கலைத்து விட்டு மீண்டும் வந்து தேர்தலை நடத்தி வின் பண்ணுறாரு. அந்த நேரத்தில் நம்ம புரியுதா உங்களுக்கு? இப்போ புரியுதா? ஆவுன்னா கூடிடுறது. அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பண்ணாரோ அதே ஃபார்முலா இப்போ விஜய் ஃபாலோ பண்றாரு. தேவையில்லாம சிறுத்தைய சுரண்டி பார்க்க தாங்க மாட்டேன். இப்போ விஜய் என்ன பண்ணுவாரு, அவருக்கு விஜய்க்கு வந்து நல்லா தெரியும் என்னன்னு, நமக்கு மெஜாரிட்டி இல்லை, நம்ம என்னதான் கூட்டணி அமைச்சாலும் நமக்கு பெரிய குடைச்சலா இருக்கும், நம்மளால வந்து தன்னிச்சையா எதுவும் பண்ண முடியாது, இந்த ஆட்சி நம்ம முழுமையா நிறைவு செய்ய முடியாதுன்றது நம்மளை விட விஜய்க்கு நல்லாவே தெரியும். இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. அப்படி தெரிஞ்சும் விஜய் ஒரு கூட்டணி வைக்கிறாருன்னா அவர் நடிகர். ஏன் நடிகர்னு சொல்றேன்னா, அவர் சினிமால மட்டும் நடிக்கல, இங்கேயும் நடிக்கிறாரு. ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆகி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. கூட்டணி அமைச்சிட்டு அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்த பிறகு கடைசியில ஒரு நீலி கண்ணீர் விட்டு, இதை பாத்தீங்களா, நான் எல்லா மெஜாரிட்டி வாங்கின கூட என்னை போட்டு உயிர் எடுக்கிறாங்க, இவங்கெல்லாம் என்னை தொல்லை பண்றாங்க, என்னை இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஓன்னு ஒரு ஒப்பாரி வச்சு ஆட்சியை கலைச்சிட்டு காங்கிரஸ் மேலேயும் பழியை போட்டுட்டு, கூட்டணி யாரெல்லாம் ஆதரவு கொடுத்தாங்க எல்லார் மேலேயும் பழியை போட்டுட்டு, எதிர்க்கட்சி மேலேயும் பழியை போட்டுட்டு ஒரு அனுதாபத்தை பெற்று வெளியே போறாரு.